வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம்னா என்னன்னா, நீங்க வந்து வீடு இப்ப உங்களோட வீடு வந்து ஒரு கிராம சபை அல்லது ஒரு நகர சபை, ஒரு மாநகர சபைக்குள்ள அமைந்திருந்தா, கவர்மெண்ட்டுக்கு நீங்க வரி கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். சரியா? அது வந்து எப்படின்னா, உங்க வீட்டின்ட அளவ வைத்து மதிப்பீட்டு பெருமானம் அப்படின்றது ஒண்ணு கணிப்பாங்க. அதாவது உங்க வீட்ல எத்தன ரூம்ஸ் இருக்கு? எவ்வளவு சதுர மீட்டர் பரப்பளவுல உங்களோட வீடு இருக்கு? உங்க வீட்ல நீச்சல் குளம் இருக்கா? கிணறு இருக்கா? சரி, சுத்தி தோட்டம் வச்சிருக்கீங்களா? மரங்கள் எண்ணிக்கை. சரியா? எத்தன வாஷ்ரூம்ஸ் நீங்க வீட்டுக்குள்ளேயே கட்டி இருக்கிறீங்க? சரியா? அப்புறம் வீட்டுல வேலி அடிச்சிருக்கிறீங்களா? இந்த மாதிரி அடிப்படையான விடயங்கள வைத்து உங்க வீட்டுக்கு ஒரு பெருமானத்த மதிப்பிடுவாங்க. அந்த பெருமானம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 டூ 50,000க்கு இடைப்பட்ட ஒரு பெருமானமா இருக்கும். சரியா? 20,000 டூ 50,000க்கு இடையில உள்ள பெருமானம். சரியா? உங்க வீட்ல எத்தன மனிதர்கள் இருக்காங்க? இந்த எல்லா விடயங்களையுமே வைத்து உங்க வீட்டுக்கு ஒரு பெருமானத்த மதிப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க ஒரு வீட்டுக்கு மதிப்பீட்டிற்கு பெருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 30,000. ஒரு வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூ. 30,000. அந்த ஆதனத்திற்கு நகரசபை 8% ஆண்டு இறைவரியை அறவிடுமெனின் காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய இறைவரியை காண்க. சரி, முதல்ல நம்ம ஆண்டு இறைவரி அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரியா? ஆண்டு, ஓராண்டு இறைவரி. ஓராண்டு இறை அப்படின்றது இறைவரினா கவர்மெண்ட்டுக்கு செலுத்துற வரியை தான் இறைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இறைவரின்றது கவர்மெண்ட்டுக்கு செலுத்துற வரி. ஓராண்டு வரியை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்னா, பாருங்க, வரி கண்டுபிடிக்க வரி வரி சதவீதத்தின் கீழ் வரி சதவீதத்தின் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். இதுதான் சமன்பாடு. சரியா? வரிய கண்டுபிடிக்க வரி சதவீதம், வரி சதவீதத்தின் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். இதுதான் அதற்குரிய சமன்பாடு. சரியா? ஓராண்டு வரி கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு இதுதான். இதுல வந்து தரப்பட்டிருக்க பெருமானங்களை பிரதியிடும் போது நம்ம விடைய கண்டுபிடிக்கலாம். ஓராண்டு வரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தேவையே காலாண்டு வரி. டிரெக்டா காலாண்டு வரி கண்டுபிடிக்க முடியாது. ஓராண்டு வரியை கண்டுபிடிச்சு அதுல இருந்து காலாண்டு வரியை கண்டுபிடிப்போம். சரி, வரி சதவீதம் எவ்வளவு தந்திருக்காங்க இந்த கேள்வியில அப்படின்னு பாத்தீங்கன்னா 8%. 8ன் கீழ் 100 8ன் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு இந்த வீட்டிற்கு? 30,000 ரூபாய். 30,000 ரூபாய். சரியா? இது சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும். சரியா? இதை நம்ம சுருக்கும் போது நமக்குரிய விடை கிடைக்கும். பார்ப்போம். இந்த 0வையும் இந்த 0வையும் சுருக்கலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் சுருக்கலாம். சுருக்கும் போது பாருங்க 8ம் 300ம் இருக்கும். 8 300ஆல பெருக்குனீங்கன்னா 2,400 ரூபாய். 2,400 ரூபாய். சரியா? 2,400 ரூபாய் தான் ஓராண்டிற்கு கட்ட வேண்டிய வரி. ஆனா நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? காலாண்டு வரி. சரியா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்றத கண்டுபிடிக்கிறோம். இந்த வரி சதவீதம் படி நம்மளோட வீட்டுக்கு பாருங்க, வரி சதவீதத்தின் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. 8%னா அதை வந்து பின்னமா மாற்றி எழுதுங்க. 8ன் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம் எவ்வளவு? 30,000. அதால பெருக்கும் போது நம்மளுடைய விடை 2,400 ரூபாய். இது வந்து ஓராண்டிற்குரிய வரி. இப்ப நமக்கு தேவை காலாண்டு வரி. காலாண்டு வரி. காலாண்டு அப்படின்னா கால்வாசி. சரி, கால்வாசி அப்படின்னா உதாரணத்துக்கு கால்வாசி அப்படின்னா நீங்க ஒரு கேக் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதை 4ஆ கட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பீஸை தான் நம்ம கால் கால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலாண்டு அப்படின்னா மொத்தம் வருஷத்துல எத்தனை மாதங்கள் இருக்கும்? 12 மாதங்கள். அதுல காலாண்டுனா 3 மாதங்களா பிரிக்கப்படுறதுதான் காலாண்டு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல அரையாண்டும் சம்மந்தப்படும். அது என்ன மாதிரின்னு பார்ப்போம். காலாண்டு வரி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, ஓராண்டு வரி நமக்கு தெரியும் தானே, 2,400 ரூபாய். இதை வந்து 4ஆல பிரிச்சோம்னா சரி. ஏன்னா ஒரு வருஷத்துல பாருங்க 4 காலாண்டுகள் வரும். ஒரு வருஷத்துல 4 காலாண்டுகள் வருது. ஆகவே 2,400 4ஆல பிரிச்சீங்கன்னா ஒரு காலாண்டிற்குரிய பெருமானம் சமன் 600 ரூபாய். 600 ரூபாய் தான் ஒரு காலாண்டிற்குரிய வரி. நீங்க செலுத்த வேண்டிய 600 ரூபாய். சரியா? ஒரு காலாண்டிற்கு செலுத்த வேண்டிய வரி 600 ரூபாய். சரி, திரும்ப சொல்றேன் பாருங்க. சமன்பாடு ஓராண்டு வரி சமன் வரி சதவீதத்தின் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். வரி சதவீதம் 8. ஆகவே அதை வந்து பின்னமா எழுதணும்னா 8ன் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம் 30,000. சுருக்கும் போது 2,400 ரூபாய்னு கண்டுபிடிச்சோம். அது வந்து ஓராண்டு வரி.
காலாண்டு வரி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துல 4 காலாண்டு இருக்கு. ஆகவே 2400 நான்கால பிரித்தீங்கன்னா 600 ரூபாய் அப்படின்றத கண்டுபிடிச்சு எடுக்கலாம். 600 ரூபாய். இதே உங்களுக்கு அரையாண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அரையாண்டு வரி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, யோசிச்சு பார்க்கணும். ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டுகள் இருக்கும்? 2 அரையாண்டுகள். ஆகவே 2400 2ஆல பிரிச்சீங்கன்னா 1200 ரூபாய் தான் அரையாண்டு வரியாக வரக்கூடும். அரையாண்டு வரி வந்து 1200 இருக்கும். அது நமக்குரிய கேள்வி இல்ல. பட் அந்த மாதிரி கேள்வி வந்தா 2ஆல வகுக்கணும். காலாண்டு வரினா எத்தனை கால்வாசி இருக்கு? 4. ஆகவே 2400 4ஆல பிரிக்கும் போது 600 ரூபாயாக இருக்கும். இதுதான் உங்களுக்குரிய விடை. இந்த சமன்பாட்டுல தான் நம்ம இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி பெருமானங்களை பிரதியிட போறோம். பாருங்க, ஈஸியான கேள்வி ஒண்ணு. சில ஆண்டுகளுக்கு பின்னர் வீட்டின் மதிப்பீட்டு பெருமானம் மாறியது. அத்துடன் நகரசபை அறிவிடும் 20% 9% வரை அதிகரித்தது. பொது காலாண்டிற்கு செலுத்தப்படும் இறைவரி 30% 30 ரூபாயினால் அதிகரித்தது எனின் வீட்டின் புதிய மதிப்பீட்டு பெருமானம் யாது? ஓகே, நீங்க வந்து இந்த சமன்பாட்டுல நம்ம கொண்டு வந்து பெருமானங்களை பிரதியிடும் போது விடையை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்லிருக்காங்க? காலாண்டு இறைவரி 30 ரூபாயால அதிகரிச்சிருக்கு. 30 ரூபாயால அதிகரிச்சிருக்குன்னா பாருங்க, ஆல்ரெடி எவ்வளவு காலாண்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்? 600 ரூபாய். சரியா? அதோட 30 ரூபாயை கூட்டணும். சரி, 30 ரூபாய் அதிகரிக்குது தானே? 630 ரூபாய் தான் தற்போதைய காலாண்டு வரி வந்து 630 ரூபாய். ஆனா நம்ம சமன்பாட்டுல பிரதியிடும் போது ஆண்டு இறைவரியை தான் இங்க சாரி பிரதியிடணும். ஆண்டு இறைவரியை தான் பிரதியிடணும். 600ஓட 30 கூட்டி 630. இது ஆண்டு இறைவரியா? இல்லை, இது காலாண்டுக்கு செலுத்த வேண்டிய வரி. ஆண்டு இறைவரி கண்டுபிடிக்கணும்னா ஒரு வருஷத்துல எத்தனை காலாண்டு இருக்கு? 1 2 3 4. நமக்கு ஒரு காலாண்டுக்குரிய பெருமானம் தெரியும். அப்போ ஒரு ஆண்டுக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா 630 4ஆல பெருக்குனீங்கன்னா சரி. சரியா? 630 4ஆல பெருக்கிறது தான் ஆண்டு இறைவரியாக இருக்க போகுது. சரியா? அது பெருக்கி எவ்வளவு அப்படின்றத அடுத்ததா கண்டுபிடிப்போம். இது வந்து இறைவரி சதவீதம். ஆண்டு இறைவரி பிரதியிட்டோம். அதுதான் 630 தர 4. இறைவரி சதவீதம் 9. அதன் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். புதிய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானத்தை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியும். அதை எக்ஸ்ன்னு போட்டுட்டு அதை கண்டுபிடிப்போம். சரி, கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பாருங்க, 630 4ஆல பெருக்குறீங்கன்னா 2520 சமன் 9/100 தர எக்ஸ். 9/100 தர எக்ஸ். அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இடையூறா இருக்குது இந்த 100ம் 9. 100 வகுக்கப்பட்டிருக்கு. ஆகவே சமன்பாட்டுக்கு அந்த பக்கமா கொண்டு போய் 2520 100ஆல பெருக்குவோம். எக்ஸும் 9ம் என்ன பிணைப்புல இருக்கு? பெருக்கல் பிணைப்புல இருக்கு. சரியா? அவங்க 2 பேரும் பெருக்கல் பிணைப்புல இருக்காங்க. பெருக்கலை அந்த பக்கமா சமன்பாட்டுக்கு எதிர்பக்கமா கொண்டு போகும்போது வகுத்தலாக மாறும். வகுத்தலாக மாறும். இது சமன் ஓகே, சமன் எக்ஸ் ஆக இருக்கும். இது சமன் எக்ஸ். திரும்ப சொல்றேன் பாருங்க, 630 4ஆல பெருக்குனா 2520. அது வந்து 9/100 தர எக்ஸுக்கு சமனா இருக்கும். 100 வகுக்கப்பட்டிருக்குது. எக்ஸ கண்டுபிடிக்க இடைஞ்சலா இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் தூக்கி அந்த பக்கம் கொண்டு போய் வீசிடுவோம். இவர் 100 வகுக்கப்பட்டு தானே இருக்காரு. பகுதி எண்ல இருக்கனால வகுக்கப்பட்டிருக்காரு. அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்கிடுவோம். அடுத்து 9 பெருக்கப்பட்டிருக்கு. அதை அந்த பக்கமா கொண்டு போய் வகுத்துருவோம். சரியா? அது வகுத்துருவோம். சரி, இதை சுருக்கி எடுப்போம். முதல்ல 2520 9ஆல பிரிச்சு பார்ப்போம். 2520 9ஆல வகுக்கும் போது பாத்தீங்கன்னா 9 18 9 18 மிகுதி 7 72ல 8 9 72 மிகுதி 0. இங்க ஒரு 0 இருக்கு. 0த்துல எந்த 9மே இல்ல தானே. ஆகவே 0 அப்படின்னு போட்டுடலாம். ஆகவே 0ன்னு போட்டுடலாம். 2520 9ஆல சுருக்குனீங்கன்னா 280 தடவை அப்படின்னு வரும். 280 தடவை 280 தடவை பிரிச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம எக்ஸினுடைய பெருமானம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா 280 100ஆல பெருக்கணும். சரியா? 280 100ஆல பெருக்கணும். சரியா? எனக்கு எழுதி காட்டுங்க. 280 100ஆல பெருக்க போறோம். 100ஆல பெருக்கிறது தான் எக்ஸ். அதாவது மதிப்பீட்டு பெருமானத்திற்கு சமனாக இருக்க போகுது. பெருக்கும் போது பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதுவோம். 1 2 3 1 2 3 பூஜ்ஜியங்கள் இருக்கு.
அவை 1, 2, 3 பூஜ்ஜியங்கள் எழுதிடுவோம். மிகுதி நம்பர்ஸ்ல யார் இருக்கா? 28 உண்டு. 28 ஒன்றால பெருக்குனீங்கன்னா 28 ஓர் 28 28. 28,000 ரூபாய் தான் அந்த வீட்டினுடைய புதிய மதிப்பீட்டு பெருமானம். சரியா? என்ன செய்தோம்? சமன்பாட எழுதி ஆண்டு பெறுமதி சமன் சதவீதத்தின் கீழ் 100 தர மதிப்பீட்டு பெருமானம். அதுல ஆண்டு பெருமானம் 630 தர 4, அப்புறம் சதவீதம் 9, அதன் கீழ் 100 தர எக்ஸ். அது சமன்பாட்டை சுருக்கி எக்ஸினுடைய பெருமானத்தை கண்டுபிடிச்சோம்னா 28,000 ரூபாய். அதுதான் இந்த வீட்டினுடைய ஆண்டு மதிப்பீட்டு பெருமானமாக இருக்கும். சரியா? சுருக்கெல்லாம் கவனமா செய்தீங்கன்னா விடையை ஈஸியா எடுக்கக்கூடியதா இருக்கும். சரியா? முதல்ல நம்ம செய்த கேள்விக்கு அப்படியே ஆப்போசிட் கேள்வி இங்க. அங்க சதவீதம் தந்துட்டு காலாண்டு கேட்டிருந்தாங்க. இங்க காலாண்டு தந்துட்டு